கூடியிருக்கின்ற சான்றோர் பெருமக்கள், என்னுடைய அண்ணன் தம்பிமார்கள், தாய் தம்பி சொந்தங்கள் அனைவருக்கும் என்னுடைய புரட்சிகர வாழ்த்துக்களும் அன்புகளும் நன்றிகளும். நாம் தமிழர் கட்சியினுடைய இந்த மாலை நேர அரசியல் கருத்தரங்கிற்கு வருகை தந்து இதில் பங்கேற்றக்கூடிய நீங்கள் இங்கே காசு கொடுப்பார்களா என்று எதிர்பார்க்காதீர்கள். இங்கே காசு கொடுக்க மாட்டோம், ஆனால் உயர்ந்த கருத்துக்களை கொடுப்போம். எங்கள் கட்சிகள் கோடிகள் புரளாது, ஆனால் உயர்ந்த கொள்கைகள் இங்கே புரளும். நாங்க வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டை கட்டிக்கிட்டு இல்ல பெருமையா ஆடி கார்ல இல்ல ஒரு விலை உயர்ந்த கார்ல வந்து இறங்கி பிரம்மாண்டமா இங்க செட்டு போட்டு பெரிய பெரிய மேடையெல்லாம் அமைச்சு பெரிய பெரிய பதாகையெல்லாம் கட்டி கூட்டமா ஒரு ஆயிரக்கணக்கில் வந்து கூடி அப்பெல்லாம் நாங்க பண்ண முடியாது. ஏன்? நாங்கள் உங்களுக்காக, உங்கள் வயிற்றிலிருந்து வந்த பிள்ளைகள், உங்கள் வீட்டு பிள்ளைகள். எங்களால இப்படித்தான் வர முடியும். இங்கே எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு அடிப்படை புரிதல் என்னவென்று தெரியுமா? எவனோ தேர்தல் நடத்துறான், எவனோ ஆட்சி செய்யறான், அதுக்கும் நமக்கு எந்த சம்பந்தமும் இல்ல, அதிகாரத்துக்கும் நமக்கும் எந்த தொடர்பும் இல்ல. என் பிரச்சனைகள் அது என்னை சார்ந்தது. இங்கே யாருக்கு ஓட்டு போட்டாலும் எந்ததும் நடக்க போறது கிடையாது. எங்க வீட்டுல கால்வா பிரச்சனை, எனக்கு இருக்கிற இந்த விலைவாசி பிரச்சனை, 5 வருஷத்துக்கு முன்னாடி வித்துக்கிட்டு இருந்த 1 கிலோ பருப்புடைய விலை என்ன, இப்ப வித்துக்கிட்டு இருக்கிற 1 கிலோ பருப்புடைய விலை என்ன, 5 ஆண்டுகளுக்கு முன்பே நீங்கள் வாங்கி கொண்டிருக்கின்ற வீட்டுல பயன்படுத்துற சமையல் எரிவாயு சிலிண்டருடைய விலை என்ன, இப்ப நீங்கள் பயன்படுத்தி கொண்டிருக்கின்ற அந்த சிலிண்டருடைய விலை என்ன, 5 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் கட்டி கொண்டிருந்த அந்த இபி பில் இருக்குல்ல, கரண்ட் பில்லு, அந்த ஒரு யூனிட்டுடைய விலை என்ன, இப்ப இருக்கக்கூடிய விலை என்ன. இது எதுவுமே நமக்கு சம்பந்தம் இல்ல, அதுக்கும் தேர்தலுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. 1 கிலோ தக்காளி விலை ஏறிக்கிட்டு இருக்குது, 1 கிலோ வெங்காயம் விலை ஏறிக்கிட்டு இருக்குது, பால் விலை ஏறுது, பெட்ரோல் விலை ஏறுது, டீசல் விலை ஏறுது, அண்ணன் வரி ஏறுது, ஒரு பக்கம் அந்த கரண்ட் பில்லு, சொத்து வரி எல்லாம் ஏறுது. அதுக்கும் தேர்தலுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. தேர்தலில் ஒரு வாக்குடைய விலை 500, 1000 இந்த பக்கம் துண்டிச்சு இப்படி பார்த்தோம்னா இங்க இருக்கக்கூடிய விலைவாசிகள் 1000 மடங்கு உயர்ந்து கொண்டிருக்கிறது. ரெண்டுக்கு எந்த சம்பந்தம் இல்லைன்னு நாம் நினைப்பதுதான் முட்டாள்தனத்தின் உச்சம். எல்லாவற்றிற்கும் இங்கே தொடர்பு இருக்கிறது. நீங்கள் செலுத்துகின்ற வாக்குக்கும் உங்கள் வாழ்க்கைக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கிறது. கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள் என் அன்பு பெற்றோர்களே, என தாய் தமிழ் சொந்தங்களே. தேர்தல்னா ஒண்ணும் இல்ல, மக்களாட்சி. இங்கே ஸ்டாலின் ஆட்சி செய்கிறார், அல்லது எடப்பாடி ஆட்சி செய்தார், கருணாநிதி ஆட்சி செய்தார், ஜெயலலிதா ஆட்சி செய்தார், இருக்கட்டும். அவர்கள் அனைவரும் மக்களின் பிரதிநிதிகளாக, மக்களில் ஒருவராகத்தான் உங்களிடம் வாக்கை வாங்கி அதன் மூலம் கிடைத்த செல்வாக்கு மூலமாகத்தான் ஆட்சி செய்ய முடியும். நீங்கள் செலுத்துகின்ற வாக்கின் மூலமாகத்தான் ஒருவர் அதிகாரத்துக்கு வர முடியும். மக்களுக்காக, மக்களால், மக்களே செய்யும் ஆட்சி அது மக்களாட்சி. உண்மையில் அந்த மக்களாட்சி, அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய அதிகாரம் என்பது எளிய மக்களாகிய நமக்குத்தானே கிடைச்சிருக்கணும். இந்த தேநீர் கடையில் இருக்கிறவர்கள், இங்க இருக்கக்கூடிய பெரியவர்கள், இங்க கோயில்ல உட்கார்ந்த எங்களுடைய பேச்சை கேட்டுக்கொண்டிருப்பவர்கள், வேடிக்கை பார்க்க கொண்ட இந்த இளைஞர் பெருமக்கள், நமக்குத்தான் அந்த அதிகாரம் கிடைச்சிருக்கணும். பரம்பரையா பணக்காரர்களுக்கும், பரம்பரையா மாடி வீட்டுக்காரர்களுக்கும், பரம்பரையா கோடீஸ்வரர்களுக்கு மட்டுமே இந்த அதிகாரம் கிடைக்கிறது என்றால் அங்குதான் ஏதோ பிரச்சனை இருக்கிறது. இங்கே கோடிகளில் பிறந்ததற்கு மட்டும்தான் உயர்ந்த அதிகாரம் கிடைக்கும் என்றால் கொள்கைவாதிகள் நாம் எங்கு செல்வது? இங்கே எதேச்சதிகார போக்கில் இருக்கக்கூடிய அவர் கொள்ளையடிக்கக்கூடிய அவர்களுக்குத்தான் அதிகாரம் கிடைக்கும் என்றால் எளிய பிள்ளைகள் நாங்கள் எங்கே செல்வது? என் பிரச்சனையை குறித்து அவர்களுக்கு என்ன தெரியும்? இங்கே பரம்பரையாக பணக்காரராக இருப்பவர்கள், பரம்பரையாக முதலமைச்சர் நாற்காலில் அமர்ந்திருப்பவர்கள், ஒரு கட்சியை தனது குடும்ப சொத்தாக மாற்றிருக்கக்கூடிய கழக உடன்பிறப்புகளுக்கு நான் கேட்கிறேன், எளிய மக்களுடைய பிரச்சனை உங்களுடைய எம்எல்ஏவுக்கு எப்படி தெரியும்? எளிய மக்களுடைய பிரச்சனை உங்களுடைய முதலமைச்சருக்கு எப்படி தெரியும்? பிரச்சனையை தெரிந்து கொள்ள வேண்டிய தேவை என்ன? முதல்ல உன் பிரச்சனையை தெரிஞ்சுக்கிட்டு அதை தீர்த்தாத்தான் நான் உனக்கு வாக்கு செலுத்துவேன். ஓட்டு கேட்ட வந்த காந்திராஜன்டையோ பரமசிவத்திட்டையோ என்னைக்காவது நீங்கள் சொன்னதுண்டா? என் பிரச்சனை, எனக்கு கல்வி பிரச்சனை, இங்கே சரியான பள்ளிக்கூடங்கள் இல்ல, எனக்கு மருத்துவம் பிரச்சனை, என் ஆத்தாலப்பானுக்கு வைத்தியம் பார்க்க சரியான மருத்துவமனைகள் இல்ல, எனக்கு போக்குவரத்து பிரச்சனை, சரியான ரோடு வசதி இங்க இல்ல, சாலை இல்ல, சரியான பஸ் வசதி இல்ல, பேருந்து இல்ல, சரியான மின் வசதி இல்ல, இங்கே தடையில்லாத மின்சாரம் எனக்கு கிடைப்பதில்லை,
எனக்கு விலைவாசி பிரச்சனை கட்டுக்கிடங்காமல் இருக்கிறது. ஆனால் என் சம்பளம் கீழே 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 தாழ்ந்து கொண்டிருக்கிறது. 5 வருஷத்துக்கு முன்னாடி என் சம்பளமும் கூலியும் இவ்வளவுதான். ஆனால் 5 ஆண்டுகளுக்கு பிறகு விலைவாசி உயர்ந்து விட்டது. என்னுடைய வாழ்க்கை தரம் உயரவே இல்லை. இதை தீர்த்து வைத்தால்தான் நான் உங்களுக்கு வாக்கு செலுத்துவேன். அல்லது தீர்த்து வைக்கக்கூடிய சிட்டங்களை எதையாவது நீங்கள் சொல்லுங்கள், தீர்த்து வைக்கக்கூடிய சட்டங்களை எதையாவது தீட்டுங்கள், அப்போதுதான் நான் உங்களுக்கு வாக்களிப்பேன் என்று ஒரே ஒரு முறை உதயசூரியனுக்கு வாக்கு கேட்டு வரவன்றையும், ரெட்டலைக்கு வாக்கு கேட்டு வரவன்றையும், திமுக அதிமுக இருந்து யார் வந்து உங்களிடம் வாக்கு கேட்டாலும் என் பிரச்சனை உனக்கு என்னன்னு தெரியுமா? அதை நீ தீர்த்து வைப்பியா? இதுக்கு முன்னாடி நீ ஆண்டப்ப ஏன் தீர்த்து வைக்கலங்கிற கேள்வியை நீங்க கேளுங்க. அதை கேட்காம மறுபடியும் 500 1000 வாங்கிக் கொண்டு நீங்கள் செலுத்துகின்ற அந்த ஓட்டு தான் அவர்களுக்கு இருக்கக்கூடிய இந்த திமிரு. என்ன செஞ்சாலும் இவர்கள் நமக்குத்தான் வாக்களிப்பார்கள். நாம் எவ்வளவு அநியாயத்தை சென்றாலும் திருப்பி திருப்பி இவர்கள் நம்ம எதிர்பார்ப்பதெல்லாம் 500 1000 ரூபாய் என்கிற பணத்தை தான். நாம் என்ன ஆளுங்கிறதா இவர்கள் பார்ப்பார்களே தவிர நாம் எப்படி ஆளுகிறோம் என்று இவர்கள் பார்க்க மாட்டார்கள் என்று நல்லா புரிஞ்சு வச்சிருக்கிறோம். நான் ஓட்டு கேட்க போகும்போதெல்லாம் என்கிட்ட என்ன ஆளுங்க, நீங்க என்ன ஆளுங்க என்று கேட்கிற ஆட்கள் நீங்கள். ஒரு முறை கருணாநிதியின் ஜெயலலிதாட்டி நீங்க என்ன ஆளுங்க அப்படின்னு கேட்டிருந்தா இந்த பிரச்சனையே இல்லையே. நாங்க உங்க வீட்டு பிள்ளைங்க நாங்கள் உங்கள ஓட்டு கேட்க வரும்போது முறையா ஒரே ஒரு கட்சியினுடைய சட்டமன்ற தொகுதியினுடைய வேட்பாளர் உங்கள் தெருவழியை நடந்து வீடு வீடாக சென்று என் ஆத்தாளப்பனை பார்த்து, என் அண்ணன் தம்பிகளை பார்த்து, உங்களுக்கு என்ன பிரச்சனைமான்னு தான் நான் முதல்ல கேட்டேன். உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஓட்டு போடுறதெல்லாம் அப்புறம், இந்த பிரச்சனைய நீ எனக்கு ஓட்டு போட்டா நான் தீர்த்து வைப்பேன், உங்களுக்காக எப்போதும் நான் களத்தில் நிற்பேன் என்ற வாக்குறுதியை நான் கொடுத்தேன். இதுவரை இங்க இருக்கக்கூடிய ஐயா காந்திராஜன் அவர்களோ, ஐயா பரமசிவம் அவர்களோ, இல்ல இதற்கு முன்னாடி நீங்கள் வாக்கு சேர்த்து வலிமை சேர்த்த திமுக அதிமுகவை சேர்ந்த யாராவது ஒருவர் உங்கள் வீட்டு வாசலுக்கு வந்து உங்களோடு சகஜமாக உறவாடி உங்களுக்கு என்ன பிரச்சனை என்று கேட்டு அதை தீர்த்து வைப்பேன் என்ற நம்பிக்கை கொடுத்து சென்றதுண்டா? பின்ன எதுக்கு அவர்களுக்கு வாக்கு செலுத்த வேண்டும்? மக்களாட்சி என்றாலே மக்களிடம் தான் அதிகாரம் இருக்க வேண்டும். நீ சம்பளம் கொடுக்கிற முதலாளி, அவன் ஆட்சி செய்கின்ற, அதன் மூலமாக அலுவல் செய்கின்ற அதிகாரி, அலுவல் செய்கின்ற வேலையாள் முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் இருக்கட்டும். அந்த முதலமைச்சர் வேலையை கொடுத்த முதலாளி மக்களாகிய நாம். சட்டமன்ற உறுப்பினர் ஐயா காந்திராஜன் இருக்கட்டும். அந்த சட்டமன்ற உறுப்பினர் என்கிற எம்எல்ஏ வேலையை கொடுத்த முதலாளிகள் நாம். அவர்கள் வாங்குகின்ற சம்பளம், நிர்வகிக்கின்ற அந்த அரசு கஜானா, அதுவெல்லாம் இங்கே உருவாக்கப்பட்டது நம்முடைய வரிப்பணத்தில். ஆங்கிலேயன் நம்மள ஆட்சி செஞ்சான், வெள்ளக்காரன் ஆட்சி செஞ்சான். வெள்ளக்காரன் இருந்து நம்ம எல்லாம் போராடி, நம் முன்னோர்கள் எல்லாம் போராடி இந்த சுதந்திரத்தை பெற்றோம். சுதந்திரம் ஒண்ணுமா அவ்வளவு எளிதாக நமக்கு கிடைக்கல. அதற்காக ரத்தம் சிந்தி பல ஆண்டுகள் சிறையில் இருந்து பல விதமான தியாகங்களை செலுத்திய பிறகுதான் சுதந்திரம் நமக்கு கிடைத்தது. எல்லோருக்கும் தெரியும் எப்படிப்பட்ட சுதந்திர போராட்ட தியாகிகளை எல்லாம் நாம் கண்டிருக்கின்றோம். என்னென்ன சாதி என்னுடைய அண்ணன் தெளிவோட உரைத்த வெள்ளக்காரன் பல பீரங்கிகளை வச்சிருந்தான், பல துப்பாக்கிகளை வச்சிருந்தான், வெடிகுண்டுகளை வச்சிருந்தான். அவனுக்கு எதிராக சண்டை செஞ்ச நம்ம ஈட்டியை வச்சிருந்தோம், கடப்பாறையை வச்சிருந்தோம், அம்ப வச்சிருந்தோம், வேலை வச்சிருந்தோம், எல்லாத்தையும் வச்சிருந்தோம். ஆனால் அவன் அதுக்கெல்லாம் பயப்படாத, அவன் அருவா கம்புக்கு பயப்படாத, அவன் ஒரே ஒரு ஊசிக்குத்தான் பயந்தான். அந்த ஊசி நம்முடைய தாத்தன் வ.உ.சி. இதை மறந்து விடக்கூடாது. மற்ற அனைவரும் வ.உ. சிதம்பரனார் அவர்களை பிள்ளை என்று பார்ப்பான். நாங்கள் அவருடைய பிள்ளைகள் என்று பார்க்கிறோம். ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குது. அவர் சாதி தலைவராக நாங்கள் பார்ப்பது இல்லை, பெரியாக சாதித்த தலைவராக நாங்கள் பார்க்கிறோம். எங்களுடைய கொள்கை என்னன்னு உங்களுக்கு நான் சொல்லட்டுமா? எங்களுடைய கொள்கை என்ன உங்களுக்கு சொல்லட்டுமா? நாங்கள் சாதி பார்த்து பழக மாட்டோம், சாதி பார்க்கிறவன் கூட பழகவே மாட்டோம். இவ்வளவுதான் எங்களுடைய கொள்கை. அவன் வர்த்தகம் செய்யறதுக்கு உள்ள வர்றான், வியாபாரம் செய்யறதுக்கு கப்பல் மூலமா உள்ள வர்றான். அவனுக்கு போட்டியா நம்ம வர்த்தகத்தை வியாபாரத்தை தொடங்குறது தான் சரியா இருக்கும்னு சுதேசி கப்பல், 1க்கு 2 சுதேசி கப்பல். அவர் அந்த காலத்துல பெரிய வழக்கறிஞர், லாயரு, வக்கீலு. அந்த காலத்திலேயே ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் சம்பாதிக்கக்கூடிய திறன் படைத்த திறமையான வழக்கறிஞர். அவருடைய அப்பாவும் வழக்கறிஞர். ஐயா வ.உ. சிதம்பரனாருடைய அப்பாவும் வழக்கறிஞர். அப்படி இன்னைக்கு தான் நமக்கு கல்வி கிடைக்குது, இன்னைக்கு தான் முதல் தலைமுறை பட்டதாரிகள் என்று நம்ம சொல்றோம். திராவிடம் தான் படிக்க வைத்தது என்று சொல்லக்கூடிய அறிவாளி பெருமக்களே, என்னுடைய தாத்தன் அப்போதே நீதித்துறையில்
நீதிமன்றத்தில் வழக்காடும் அளவுக்கு அறிவார்ந்த ஆசானாக இருந்தான் வ.உ. சிதம்பரம் பிள்ளை. தன்னுடைய சொத்துக்களை எல்லாம் வித்து இந்த நாட்டுக்காக கப்பல் கட்டினான். கப்பலோட்டிய தமிழன். ஆங்கிலேயன் அவனை ஆபத்தான மனிதன் என்று பட்டியலிட்டான். நம்முடைய தாத்தன் வ.உ. சிதம்பரனாரை ஆபத்தான மனிதர் என்று பட்டியலிட்டான். ஆபத்தான மனிதர், டேஞ்சரஸ் பர்சன் என்று அவன் வைத்திருந்த பட்டியல்களில் நீண்ட நடிகளில் இருப்பவர்கள் எல்லாம் பெரிய பெரிய ஆளுமைகள். அந்த ஆளுமைகளில் ஒருவன் நம்முடைய தாத்தன் வ.உ. சிதம்பரனார். அவன் பட்டியலிட்டு இருந்தான். நேதாஜி சுபாஷ் சந்திர போஸை ஆயுத போரை செய்தார். அவர் ராணுவ போரை செய்தார். வெள்ளக்காரன் நிறைய ஆயுதத்தை வச்சிருந்தாண்டா, அதை வச்சுதானே நம்மளை அடக்கிறான். அவனுக்கு ஏதா ஆயுத போரை தொடுக்கணும், மக்களையே ராணுவமாக்கி ஆயுத போரை செய்தவன் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் என்கிற பெருமகன். அவன் ஆங்கிலேயர்களால் ஆபத்தான மனிதர் என்று அறிவிக்கப்பட்ட பெருமகன். அதே போல வர்த்தகத்தின் மூலமாகத்தான் அவன் உள்ளே வந்தான். அவனுக்கு வர்த்தகத்தின் மூலமாகவே, வியாபாரத்தின் மூலமாகவே சரிக்கு சரி, அடிக்கு அடி, முட்டுக்கு முட்டு என்று கொடுக்க வேண்டும் என்பதற்காக வர்த்தக போரை தொடுத்தவன் கப்பலோட்டிய தமிழன், செக்கிழுத்த செம்மல் நம்முடைய பாட்டன் வ.உ. சிதம்பரனார். தன்னுடைய சொத்துக்கள், தன்னுடைய இளமை காலம் எல்லாத்தையும் ரத்தம் சிந்தி வேர்வை சிந்தி இந்த இனத்துக்காக கொட்டி தீர்த்தான். எதுக்கு? நீ காலங்காலமா உதயசூரியனுக்கு ஓட்டு போடணுங்கிறதுக்காகவா? கோட்டு போட்டு இப்படி வீதியில உட்கார்ந்து இருக்கணுங்கிறதுக்காகவா? காலமெல்லாம் ரெட்டலைக்கு போட்டு சாகணுங்கிறதுக்காகவா? எதுக்கு சுதந்திரத்தை அவ்வளவு போராடி பெற்றோம்? அந்த ஆட்சியில் என்ன பிரச்சனை? வெள்ளக்கார ஆட்சியில என்ன பிரச்சனை? அவன் தான் ரோடு போட்டான், அவன் தான் ரயில் பாதையை போட்டான், அவன் தான் எல்லாத்தையும் நமக்கு நாகரிகத்தை உண்டு செஞ்சு விட்டான். இந்த தேநீர் கடை வச்சிருக்காங்களே, இந்த தேயில கூட வெள்ளக்காரன் கொண்டு வந்ததுதான். அவன் தான் எல்லாத்தையும் கொண்டு வந்தா. பின்ன அவனுக்கு என்ன பிரச்சனை? அவன் நம்முடைய உழைப்ப சுரண்டுனா, நம்ம வளங்களை சுரண்டுனா, அந்நியன் ஒருவன் இந்தியனை ஆட்சி செய்வதற்கு நம்முடைய தன்மானம் இடம் கொடுக்கவில்லை. அவனுடைய அந்த 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 ஆபத்தான அரசியல், அந்த அடக்குமுறை, நம்மளை அடிமைப்படுத்தி ஆட்சி செய்த அந்த விதம், அவன் தீட்டிய அந்த மோசமான சட்டங்கள், அவன் வசூலித்த வரிச்சுமைகள், அவன் கொள்ளையடித்த வளங்கள், இதுவெல்லாம் நம்முடைய மக்களுக்கு பிரச்சனையாக இருந்தது. அனைவரும் போராடி சுதந்திரத்தை பெற்றார்கள். காரணம், இனிமே இந்த நாட்டை மக்களாகிய நாம் தான் ஆள வேண்டும், மக்களாட்சி ஒன்று வர வேண்டும். இனி காலங்காலமா பரம்பரையா ஒருத்தன் ஆட்சி செய்யக்கூடாது. இது மன்னராட்சி இல்ல. காலங்காலமா பரம்பரையா ஒருத்தன் ஆட்சி செய்யக்கூடாது. அவனுக்கு அப்புறம் அவன் மகன், அதுக்கப்புறம் அவன் பேரன், அதுக்கப்புறம் அவனுடைய மகன். காலங்காலமா ஒருத்தன் ஆட்சி செய்யக்கூடாது. அது மன்னராட்சி. யார் பெரும்பான்மையான மக்களுடைய வாக்குகளை பெறுகிறார்களோ, பெரும் வாக்கு வித்தியாசத்தில் யார் வெல்கிறார்களோ, மக்களுடைய செல்வாக்கையும் மனசையும் பெற்றவர்கள் மட்டும்தான், வென்றவர்கள் மட்டும்தான் ஆட்சி செய்ய முடியும் என்று முடிவெடுத்தோம். அதுதான் ஜனநாயகம். இந்தியா ஒரு ஜனநாயக நாடாகி ஏறத்தாழ 75 ஆண்டுகளை கடந்து விட்டது. மக்களாட்சி, உண்மையிலேயே நாம் இருப்பது மக்களாட்சி தானா? பரம்பரையா ஒருத்தன் ஆண்டா அது மன்னராட்சி. இப்ப மக்களாட்சியில் என்ன நடக்குது? பரம்பரையா ஒருத்தன் நம்மள ஆளலையா? பரம்பரையா ஒருத்தன் நம்மள ஆளலையா? வெள்ளக்கார கொடுமையை நம்முடைய வளங்களை சுரண்டினா அவரிடத்திலிருந்து நாம் சுதந்திரம் பெற்று இன்று நாம் மக்களாட்சி செய்கிறோம். இன்னைக்கு வளங்கள் சுரண்டப்படுவதில்லையா? இன்னைக்கு வளங்கள் சுரண்டப்படலையா? அவன் கொடுமையான சட்டங்களை தீட்டினான். ரவுலட் சட்டம். விடுதலை போராட்ட தியாகிகளை விசாரணை இன்றி கைது செய்யலாம். எந்த விதமான நிபந்தனை இல்லாமல் அவர்களை கைது செய்து சிறைப்படுத்தலாம் என்று சட்டங்களை தீட்டினான் வெள்ளக்காரன். ரவுலட் சட்டம். இப்ப அந்த சட்டம் இல்லையா? இப்ப யார வேணா கைது பண்ணி உள்ள தூக்கி போட முடியுது. மணல் கடத்தவன் குற்றவாளியா, அந்த கடத்தல தடுத்தவன் குற்றவாளியா? இந்த கேள்விக்கு யாரா பதில் சொல்லுங்க. இதே பக்கத்துல இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தர்மத்துப்பட்டிங்கிற ஊர்ல நாம் தமிழர் கட்சி உறவுகள் ஆத்து மணல் கொள்ளையை தடுப்பதற்கு முயன்ற எங்கள் பிள்ளைகள், எங்கள் அண்ணன் தம்பிமார்கள் மீது வழக்கு போடுகிறார்கள். இவர்கள், இந்த திமுக அரசு வழக்கு போடுகிறது. எங்க மேல எஃப்ஐஆர் போடுறாங்க. ஏன்? நான் செய்த தவறு என்ன? மணல் கொள்ளையை தடுக்க முயன்றோம். என்னுடைய உறவுகள் தடுக்க முயன்றார்கள். அந்த போராட்டத்துக்கு தலைமை தாங்கி இருக்கக்கூடிய ஆத்தூர் தொகுதி, ஆற்றல் சட்டமன்ற தொகுதி நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் என்னுடைய அண்ணன் என்ன முன்னாடியே உட்கார்ந்து இருக்கிறார், அண்ணன் சைமன் ஜஸ்டின் அவர்கள். அடுத்து அவர் பேசுவார். நான் வேடசந்த சட்டமன்ற தொகுதியினுடைய நாம் தமிழர் கட்சி வேட்பாளர். என்ன செஞ்சோம்? மணல் கொள்ளையை தடுப்பதற்கு முயற்சி செஞ்சோம், அவ்வளவுதானே. என் வளங்களை நீ அழிப்பாய், அதை பார்த்து கொண்டு சகித்துக் கொண்டு இருப்பதற்கு எனக்கு பொறுமை இல்லை. நான் ஜனநாயக முறையில அது வேண்டாம்னு நான் கடிதம் கொடுக்கிறேன். நான் வேணாம், இதை செய்யாதீங்கன்னு நான் மனு கொடுக்கிறேன். இப்படியே மணல் அள்ளி வித்துக்கிட்டே இருந்தா, மலையை உடைச்சு சுக்கு நூறாக்கி வித்துக்கிட்டே இருந்தான்னா நாளைக்கு எங்க போறது?
தண்ணிக்கு எங்க போறது? யாரோ ஒருத்தன் மணலை எடுக்கிறான், மலையை சொல்றான், நீ நினைக்காத. மலையில இருக்கிற மரங்கள் தான் அங்க இருக்கக்கூடிய மேகத்தை அறுவடை செஞ்சு மழையை பெய்ய வைக்குது. மலைகள் இருக்கக்கூடிய மரங்கள் அங்க மழை பெஞ்சாதான் அங்க இருக்கக்கூடிய முற்புதர்கள் இருக்குல்ல, இருக்கக்கூடிய புற்கள், அது தன்னுடைய உணவு தேவைக்கு அந்த மழை நீரை சேமிச்சுட்டு மீதி இருக்க தண்ணியை உருட்டி விடுது. அப்படி மலையில இருந்து பேஞ்ச மழையினால உருவாக்கியதுதான் அருவி. மலையிலிருந்து உருண்டு வருதுல, மலையில பெய்யற மழை அது அங்கிருந்து உருண்டு வருதுல, பெரும் பெரும் குன்றுகள் இருந்து பெய்கின்ற மழை, அதிலிருந்து உருவாகுதான் அருவி. அந்த அருவிதான் பள்ளத்துல விழுந்ததுக்கு அப்புறம் ஆறா மாறுது. அதோட வழித்தலங்களை இயற்கை உருவாக்கியது. ஆற்றை உருவாக்கினவன் கருணாநிதி இல்ல, ஆற்றை உருவாக்குறது ஜெயலலிதா இல்ல, ஆற்றை உருவாக்குவது ஸ்டாலின் இல்ல, ஆற்றை உருவாக்குவது எடப்பாடியும் இல்ல, ஆற்றை உருவாக்கி தந்தது திமுகவோ அதிமுகவோ இல்ல. ஆனால் ஆற்றை அழிப்பது திமுகவும் அதிமுகவும். இதை நீங்க மறந்துடக்கூடாது. உன்னால் திருப்பியும் அதை உருவாக்க முடியுமா என்று கேட்டால் நிச்சயம் முடியாது. அது இயற்கை நமக்கு கொடுத்த அற்கொடை. அதுதான் ஆற்றின் வழித்தலமாக மாறுகிறது. அந்த ஆத்து தண்ணியை தான் சேமிச்சு நம்ம விவசாயத்துக்கு பயன்படுத்துறோம். அந்த ஆத்து தண்ணினால குளங்களை நிரப்பி இங்க இருக்கக்கூடிய குடிநீர்கள், இங்க இருக்கக்கூடிய நிலத்தடி நீரை சேமிக்கிறோம். ஊருக்கு நடுவுல குளம் வெட்டோம். அந்த குளத்துல அங்க தண்ணி தேங்குறதன் மூலமாக சுத்து வட்டார பகுதியில் இருக்கிற நிலத்தடி நீர்லாம் செழுமையாக இருக்கும். ஊரு கூடித்தான் அங்க குளத்தை வெட்டணும். எல்லா ஊர் மக்களும் அதை பயன்படுத்தணும். இது தமிழர் கலாச்சாரம். அப்ப அதன் மூலமாக கிடைக்கிற நீரை வச்சுதான் நம்ம விவசாயம் பண்றோம். அதன் மூலமா தான் சோறு கிடைக்குது. உனக்கு எவனோ மண்ணை கிடத்துறான், மண்ணை திங்கிறான். சரி, என் வீட்டுக்கு 2 டிப்பர் லாரியில வந்து நான் அள்ளி போட்டு வீடு கட்டியிருக்கேன், இருக்கட்டும். அதனால எவனோ மண்ணை கிடத்துறான், நமக்கு நினைஞ்சிடக்கூடாது. ஆறு மரம் இருந்தாத்தான் மழை, மழை இருந்தாத்தான் மழை, மழை இருந்தாத்தான் அருவி, அருவி இருந்தாத்தான் ஆறு, ஆறு இருந்தாத்தான் நீர், நீர் இருந்தாத்தான் சோறு, சோறு இருந்தாத்தான் வயிறு, வயிறு இருந்தாத்தான் உயிர், அந்த உயிர் இருந்தாத்தான் வாழ்க்கை. அந்த வாழ்க்கைக்காக தான் இங்க எல்லாம். அப்ப நீ புரிஞ்சுக்கணும், எவனோ தான மண்ணை கடத்துறான், நமக்கு என்னன்னு அதை புரிந்து கொண்டு சூழலியலாக சுற்றுச்சூழலை காக்க வேண்டும் என்ற முனைப்போடு இன்று செயல்பட்டு கொண்டிருக்கின்ற ஒரே ஒரு கட்சி அது நாம் தமிழர் கட்சி. அன்னைக்கு வெள்ளக்காரன் கட்சியில வளங்களை சுரண்டனா, நம்ம உழைப்பை சுரண்டனா, பருத்தியை ஏற்றுமதி செஞ்சான், என்னென்னமோ செஞ்சான், அதனால அவன் அடிச்சு துரத்தணும். அப்ப உண்மையிலேயே நீங்கள் இன்னைக்கும் அதே கொள்ளை நடக்கிறது என்றால் நீங்க அடிச்சு துரத்த வேண்டியது திமுக தானே. வாவூசியை போட்டுகின்றோம் நாம். தனது வெள்ளக்காரன் தன் நிலத்தை ஆள்வது பொறுக்க முடியாமல் தன்னுடைய பணத்தையும் தன்னுடைய நேரத்தையும் தன்னுடைய இளமையையும் தன்னுடைய உயிரையே தியாகம் செய்த பெருமகன் வாவு சிதம்பரனாரை போற்றுகின்ற நீங்கள் வாவு சிதம்பரனாரின் வழியில் நடக்கணும் இல்லையா? வாவு சிதம்பரம் இப்படித்தான் 1000 வாங்கிட்டு ஓட்டு போட்டுட்டு இருந்தாரா? வாவு சிதம்பரம் இப்படித்தான் திமுக விட்டு அண்டி பழச்சிக்கிட்டு இருந்தாரா? நான் பரம்பரையா திமுக, நான் பரம்பரை அதிமுக, இதை சொல்வதற்கு நமக்கு வெக்கமா இல்ல? அவன் வாவூசியை போட்டுகின்றோம். வாவூசி என்று தொடர்கின்றன. வாவூசியின் வரலாற்றை படிக்க வேண்டும், வாவூசியின் வாழ்க்கையை தெரிந்து கொள்ள வேண்டும். செக்கெழுத்தான், சிறைப்பட்டு செக்கெழுத்தான், மாடு கூட இழுக்க திணறுகின்ற செக்கை நாட்டின் விடுதலைக்காக ஒரு பெருமகன் இழுத்தான். அவ்வளவு பெரிய கோடீஸ்வரன், அவ்வளவு பெரிய லட்சாதிபதி, வழக்கறிஞராக இருந்தவன் இறுதி காலத்தில் கடனாளியானான். இறுதி காலத்தில் எண்ணெய் மண்டி வச்சிருந்தான், எண்ணெயை வித்து பொழைச்சுக்கிட்டு இருந்தான். நாட்டுக்காக அத்தனையும் கொடுத்திருந்த பெருமக்கள் இன்னைக்கு வாவூசி இல்ல. நாம் வாவூசியை போன்ற தலைவர்களை தானே தேடணும். சுயநலம் இல்லாத பணத்துக்காக அரசியல் செய்வோம் ஓட்டா, இல்ல இனத்துக்காக அரசியல் செய்யறவனுக்கு ஓட்டா. அதான் நீ பார்க்கணும். உனக்கு 1000-500 கொடுக்கறான், அப்ப ஊர் முழுக்க கொடுத்தா எத்தனை கோடி செலவாயிருக்கும்? அந்த அத்தனை கோடி அவன் போட்டதை எடுப்பானா மாட்டானா? திரும்ப எனக்கு தேவை 500-1000 என்ன அர்த்தம்? அதாவது மக்களாட்சின்னு ஒண்ணு உருவானதுக்கு அப்புறம் ஒரு சாமானியன், ஒரு எளிய மக்கள் நமக்குன்னு நம்ம தனியா சாலை போட்டுக்க முடியாது. அது எல்லாரும் சேர்ந்தான் போடணும். நமக்குன்னு தனியா பள்ளிக்கூடம் கட்டி நம்ம படிக்க முடியாது. நான் எளிய பிள்ளை, எனக்குன்னு தனியா ஆஸ்பத்திரி கட்டி நான் வைத்தியம் பார்த்துக்க முடியாது. நான் எளிய பிள்ளை, எனக்குன்னு தனியா பேருந்து ஏற்பாடு செஞ்சு நான் பயணம் செய்ய முடியாது. நான் எளிய பிள்ளை, என் வீட்டுக்கு மின்சாரம் வேணும், எனக்குன்னு மின் உற்பத்தி செய்து கொண்டு நான் வாழ முடியாது. எதுவெல்லாம் தனி மனித உழைப்பால் சாத்தியம் இல்லையோ அந்த வரி அரசு கஜானாவாக மாறுது. அந்த அரசு கஜானாவை நிர்வாகம் செய்யக்கூடிய பொறுப்பை நாம் வாக்கு செலுத்துகின்ற அந்த பிரதிநிதிகள் அதை நிர்வகிக்கிற பொறுப்பை பெறுகிறார்கள். அதுதான் மக்களாட்சி.
என்னவோ எம்எல்ஏ ஆயிட்டா, மினிஸ்டர் ஆயிட்டா, கலெக்டர் எல்லாம் அதிகாரம் கிடைச்சிட்டுனா அந்த அரசு கஜானாவை எடுத்து தாம் பாக்கெட்ல வச்சுக்கலாம்னு நினைக்கிறது இருக்குல்ல, அதை சகஜமா ஆக்கி விட்டான்ல. அதுதான் திமுகவினுடைய மிகப்பெரிய சூழ்ச்சி. அவன் ஜெயிச்சா உனக்கு என்ன, உனக்கு பதவி கிடைக்கும், ஜெயிச்சா உனக்கு பணம் கிடைக்கும், எனக்கு என்ன கிடைக்கும்னு என் அம்மாக்கள் என்னிடம் கேட்கிறார்கள். நான் நினைச்சுக்கிட்டாங்க அவங்க நான் என்னவோ பரம்பரையா இங்க ஆட்சியில் இருந்த மாதிரியும், நான் ஏதோ பெரிய பெரிய அமைச்சருடைய மயமன். அம்மா நான் ஓம்புள்ள, நான் தேர்தலை நிக்கிறதுக்கு உண்டான வயசு வரம்பை இப்பதான் வந்திருக்கு. 25 வயசு வந்தா ஒருத்தன் தேர்தலை நிக்கலான்னா அந்த வயசு வரம்பு இருக்குல்ல, எலிஜிபிலிட்டி. 18 வயசு நிரம்பியவர்களாம் ஓட்டு போடலாம். 25 வயசு நிரம்பினாத்தான் நீ தேர்தலில் நிக்க முடியும். அது ஒரு மானங்கட்ட சட்டம். 21 வயசு நிரம்பினா நீ கலெக்டர் ஆகி தேர்தலை நடத்திட முடியும். ஆனா 25 வயசு ஆனாதான் நீ தேர்தலில் போட்டியிட முடியும். இதுவே ஒரு பெரிய முரண்பாடு. அதெல்லாம் இருக்கட்டும், நான் இப்பதான் தேர்தலுங்கிற அரசியலுக்குள்ளே நாங்க வர்றோம். ஏன் இதற்கு முன்னே இருந்த என்னுடைய முன்னோர்கள் திமுகவுக்கு அதிமுகவுக்கு வாக்கு செலுத்தி செஞ்ச பாவத்துக்கு பிராச்சிதமா பிள்ளைகள் நாங்கள் இன்னைக்கு நடுத்தருவில் வந்து நிக்கிறோம். அதான இங்க இருக்கக்கூடிய அத்தனை பேர்களும் எதுக்கு இங்க சுப்பிரமணி, உங்க ஊரை சேர்ந்த சுப்பிரமணி எதுக்கு இங்க இவ்வளவு செலவு பண்ணி கூட்டம் போடணும்? உங்களை மாதிரியே அவரு சகிச்சுக்கிட்டு 1500 அண்டா குண்டால வாங்கிட்டு அப்படி இருந்திருக்கலாமே. ஏன் என் முன்னோர்கள் எங்களை வழி நடத்திய அந்த கருத்தியல், அந்த அரசியல், நாம் போராடி பெற்ற இந்த சுதந்திரம் என்பது நாம் அதிகாரத்துக்கு செல்ல, நேர்மையாக மக்களை ஆள, இங்கே எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும், எல்லோருக்கும் சமமான கல்வி, எல்லோருக்கும் சமமான மருத்துவம், எல்லோருக்கும் சமமான உயர்தரமான குடிநீர், மின்சாரம், அடிப்படை வசதிகள் அனைத்தும் இங்கே கிடைக்க வேண்டும். விவசாயம் இங்கே பாதுகாக்கப்பட வேண்டும், மண் வளம் இங்கே பாதுகாக்கப்பட வேண்டும், மலை வளத்தை காக்கணும், காட்டு வளம், கனிம வளம், நீர் வளம், நிலவளம் அத்தனையும் நான் காக்கணும் அப்படிங்கிற சூழலில் அரசியல், அந்த தமிழ் தேசிய உணர்வு தான் சுப்பிரமணியை போன்ற அண்ணன்மார்களை இந்த களத்தில் நிற்க வைத்திருக்கிறது. நீ உண்மையிலேயே பெருமைப்பட வேண்டியது திமுக அதிமுக இருக்கிறவங்களை பார்த்து இல்ல, உன் ஊர்லயும் ஒருத்தன் இருக்கான் பாரு, நாம் தமிழர் கட்சி எந்த ஆதாயத்தையும் எதிர்பார்க்காமல் இந்த களத்தில் நிற்கக்கூடிய தன்னலமற்ற இந்த பிள்ளைகளை நினைச்சுதான் நீ பெருமைப்படணும். வஉசியின் பெயர் சொல்வதற்கு தகுதியான பிள்ளைகளும் இவர்கள் தான். ஏன் தன்னுடைய உழைப்பை கொட்டுகிறார்கள், தன்னுடைய பணத்தை செலவழிக்கிறார்கள், தன்னுடைய நேரத்தையும் காலத்தையும் பொருளையும் இளமையும் அவர்கள் செலவழிப்பது அநீதியை எதிர்த்து, அநியாயத்தை எதிர்த்து. அப்படித்தான் இருக்கக்கூடிய எல்லா அண்ணன்மார்களும், அப்படித்தான் கார்த்திக் ராஜா அண்ணன், அப்படித்தான் இருக்கக்கூடிய இந்த பகுதியை சார்ந்த நாம் தமிழர் கட்சியினுடைய உறவுகள் எல்லாரும் நாங்கள் பணத்துக்காக அரசியலுக்கு வரல. ஒரு அண்ணன் கேட்டார் என்கிட்ட, நீங்க சட்டமன்ற தொகுதி வேட்பாளரா போட்டிடுறீங்க தம்பி, ரொம்ப வாழ்த்துக்கள், போட்டிடுறதுக்கு கட்சிக்கு எவ்வளவு கொடுத்தீங்க அப்படிங்கிற கேள்வி. போட்டிடுறதுக்கு கட்சி கொடுக்கணுமா? ஆமதுமே நாங்கெல்லாம் திமுக அதிமுக வேட்பாளர் விருப்ப மனு ஒண்ணு வச்சிருப்போம். அந்த விருப்ப மனுக்கு நாங்க 25 லட்சம், ஒவ்வொரு கட்சியும் ஒவ்வொரு மாதிரி, ஒரு கட்சி வேட்பாளர் விருப்ப மனுக்கு 25 லட்சம் வைக்குது. ஒரு கட்சி ஐயா மக்கள் நீதி மையத்துல இப்ப வேட்பாளர் அவங்க எந்த தொகுதியில நிக்க போறாங்கன்னு தெரியல முதல்ல. ஆனா மக்கள் நீதி மையத்துல வேட்பாளர் விருப்ப மனுடைய விலை 50,000. 50,000. என் கட்சியில அப்படி இல்ல. இங்க நாங்களே எங்கள ஒருத்தரை முன்னிறுத்தி ஒரு அரசியல், ஒரு தேர்தலை சந்திக்கிறோம். இந்த தேர்தலை பொறுத்தவரையில் நான் வேட்பாளர், என் அண்ணன்மார்கள் எனக்காக வேலை செய்கிறார்கள். எனக்காக விட நாங்கள் பிறந்த இந்த இனத்துக்காக நாங்கள் வேலை செய்கிறோம். நாங்கள் செய்கின்ற இந்த அரசியல் தமிழ் தேசிய அரசியல். எங்களுடைய கட்சியின் பெயர் தான் நாம் தமிழர் கட்சி. நாம் தமிழர் கட்சி என்றால் ஏதோ கட்சியின் பெயராகவும் நீங்கள் நினைக்க வேண்டாம். அது தமிழினத்தின் பெருமை மிகுந்த அடையாளம். நாங்கள் எல்லோரும் ஒரு தாய் பிள்ளைகளாக, எல்லோரும் ஒரே சகோதரர்களாக, அண்ணன் தம்பியை போல, அக்கா தங்கச்சியை போல, ஒரு வீட்டு பிள்ளைகளாக ஒரு அரசியல் களத்தில் நிற்கிறோம். ஒரே ஒரு நோக்கத்தை கொண்டு நாங்கள் வெல்ல வேண்டும். வென்று இந்த நேர்மையாக நிர்வாகத்தை தந்துவிட வேண்டும். தமிழ் தேசிய அரசியலை வெல்ல வைத்து விட வேண்டும். எளிய மக்களும் அரசியல் அங்கீகாரத்தை பெற வேண்டும், அதிகாரத்தை பெற வேண்டும் என்கிற உயர்ந்த லட்சியம் எங்களை இங்கே நிறுத்தி இருக்கிறது. நாங்கள் தமிழ் தேசிய பிள்ளைகள். எங்களுக்குள் நாங்கள் சாதி பார்த்து பழகுவது கிடையாது. நாங்கள் என்ன ஆளுங்க கேட்கிறது கிடையாது. நாங்கள் என்ன ஆளுங்க என்பதை பார்க்கின்ற நீங்கள், நாங்கள் என்ன எப்படி ஆள்கிறார்கள் என்று பாருங்கள். ஒரு வாட்டி வாக்கு செலுத்துங்க, ஒரு வாட்டி வாக்கு செலுத்து, வலிமை சேர்த்து விட்டு நீ அப்புறம் கேளு என்ன ஆள்றீங்கன்னு கேளுங்க. இல்ல என்ன ஆளுங்கன்னு கேட்கணும்னா அது ஐயா காந்திராஜன் பரமசிவத்திட்டையும் போய் என்ன ஆளுங்கன்னு கேட்கறதுக்கு முன்னாடி என்னடா இப்படி ஆள்றீங்கன்னு கேளு. சாதியோ மதமோ இங்கே முக்கியம் இல்லையே.
மண்புழு மண்புழு இருக்குல்ல, மண்புழு சாதாரணமா குளத்துக்கரையில போய் விரல வச்சு குச்சியை வச்சு நோண்டினா வரும் மண்புழு. அந்த மண்புழு தன் வாழ்நாளில் 40,000 முறை நிலத்தை உழுகுது. நிலத்தை உழுகுது. நீங்க ஏற்கலப்பைய வச்சு இல்ல டிராக்டர் வச்சு உழ வேண்டிய நிலத்தை ஒரு சாதாரண மண்புழு இயற்கை நமக்கு கொடுத்த அருட்கொடை அத 40,000 முறை உழுது. இதுல இருந்து என்ன தெரியுது? மண்புழு கூட மனித வாழ்க்கைக்கு பயன்படும், மதமும் ஜாதியும் பயன்படாது. இங்க எல்லோரும் ஒரு ஜாதியில பிறக்கிறோம், எல்லோரும் ஒரு மதத்தை ஏற்றுக்கிறோம் இருக்கட்டும். அரசியல் என்று வந்து விட்டால், சமூகம் என்று வந்து விட்டால் நமக்குள் பிரிவினை கூடாது. அதெல்லாம் அவங்கவங்க கருத்து, அவங்கவங்க இது, அதெல்லாம் வேற. ஆனால் இங்கே நமக்கென்று ஒரு நாடு, நமக்கென்று ஒரு அதிகாரம், நேர்மையான நிர்வாகம், இதெல்லாம் வேணும். இங்கே மண் வளத்தை காக்கணும், மலை வளத்தை காக்கணும். ஆடு மாடு மேய்த்தலை அரசு பணியாக்கிட வேண்டும், விவசாயத்தை அரசு பணியாக்கிட வேண்டும் என்ற கருத்தை சொல்கிறது நாம் தமிழர் கட்சி. அப்படி யாராவது சொல்லியிருக்காங்களா? இங்க விவசாயத்தை காக்கணும்னு ஏதாவது ஒரு கட்சி உங்கள் கண்முன்னே வந்து தெரிந்ததுண்டா? நாங்கள் சொல்ல கல்வி, உயர்தர கல்வி. இங்கே முதலமைச்சராக இருந்தாலும் அரசு மருத்துவமனையில் தான் படுக்க வேண்டும். சாதாரண எளிய குடும்பத்து பிள்ளைகள், என் ஆத்தாள்மார்கள், என் அப்பன்மார்கள், என்னுடைய அப்பத்தா அம்மாச்சி எல்லாம் கூட அவங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா கூட அரசு மருத்துவமனையில் தான் படுக்க வேண்டும். அப்படி நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் அப்படி ஒரு சட்டம் போடுவோம் என்று சொல்கின்ற ஒரே கட்சி அது நாம் தமிழர் கட்சி. இங்க எல்லோரும் கல்வி, மருத்துவம், குடிநீர், மின்சாரம் இதையெல்லாம் கொடுக்க வேண்டியது அரசின் கடமை. கால்வாயை போட்டு வச்சிருக்கிறேன் உன் காலுக்கு அடியில, வீட்டை விட்டு வெளில வந்தா கால்வா இருக்குது அந்த தெரு பக்கம். அது என்ன தெருவுனே? அந்த தெருவுல கால்வா வெளியில வந்தா, வீட்டுக்கு வெளில வந்தா கால்வா சாலையில ஓடுது. என்ன அருமையான திட்டம்! இல்லம் தேடி கல்வி அப்படின்னாங்க, இல்லம் தேடி கால்வாய் விட்டுருக்காங்க. வெளியில வந்த காலை வைக்கிற இடமெல்லாம் கால்வாய், சாக்கடை ஓடுது. ஏண்டா வியாதி வந்துடுறாங்க? அப்படித்தான் ஸ்டாலின் தெருவில் ஓடுதா? அப்படித்தான் அண்ணன் உதயநிதி தெருவில் ஓடுதா? இல்ல அப்படித்தான் எடப்பாடி, அப்படித்தான் காந்திராஜன், பரமசிவம் இவங்க எல்லாம் வசிக்கிற தெருக்கள் இருக்குல்ல, இப்படித்தான் சாக்கடை இருக்கா? இப்படித்தான் சாக்கடை இருக்கா? உனக்கு உடம்பு சரியில்லைன்னா நீ படுக்கிறது அப்பல்லோல, நீ படுக்கிறது காவேரி ஹாஸ்பிட்டல்ல, நீ படுக்கிறது பெரிய பெரிய 5 ஸ்டார் ஹோட்டலை விட, நட்சத்திர விடுதியை விட இதான உயர்தரமான மருத்துவமனையில. ஏன் ஆத்தாள் அப்பனுக்கு, என் அப்பத்தாக்கு அம்மாச்சிக்கு உடம்பு சரியில்லைன்னா அரசு மருத்துவமனையில படுக்கணும்? வியாதி வந்ததுக்கு அப்புறம் மருத்துவமனையில படுக்கிறதெல்லாம் இருக்கட்டும், வியாதிய வர வைக்கிறேன். ஒரு சின்ன கால்வா, சாக்கடம் தண்ணி போறதுக்கு கூட வசதி இல்லாத ஒரு ஊர்ல இருந்துகிட்டு நான் உதயசூரியனுக்கு போடுவேன், ரெட்டலைக்கு போடுவேன் சொல்றதுக்கு உனக்கு வெக்கமா இல்ல? வெக்கமா இல்ல? என்ன கொடுத்துட்டாங்க இவங்க, என்ன செஞ்சிட்டாங்க இவங்க, அது தெரியணும்ல. எப்ப பார்த்தாலும் அப்படி நாங்கெல்லாம் எளிய பிள்ளைகள் அதிகாரத்துக்கு வந்துடக்கூடாதா? கொள்கையை பார்த்து வாக்கு செலுத்தினீர்கள் என்றால் நீங்கள் எங்களுக்குத்தான் வாக்கு செலுத்த வேண்டும். கோடிகளை பார்த்து வாக்கு செலுத்த வேண்டால் நீங்க நாசமா போவதை யாரும் தடுக்க முடியாது. இனத்தை பார்த்து வாக்கு செலுத்தினீர்கள் என்றால் நீங்கள் எங்களுக்குத்தான் வாக்கு செலுத்த வேண்டும். கொடுக்கின்ற பணத்தை பார்த்து வாக்கு செலுத்தினீர்கள் என்றால் நீங்க நாசமா போறதை யார் நினைச்சாலும் தடுக்க முடியாது. அப்ப நம்மால செய்து கொள்ள முடியாத இந்த வசதி வாய்ப்புகள் இருக்குல்ல, கல்வி, மருத்துவம், மின்சாரம், குடிநீர், சாலை, போக்குவரத்து, இதையெல்லாம் செய்யறதுக்குத்தான் ஒரு அரசாங்கம் தேவைப்படுகிறது. அந்த அரசாங்கத்தை மக்களாகிய நாமளே வாக்கு செலுத்தி அந்த அரசை நிர்வாகம் செய்யக்கூடிய பொறுப்பில் ஒரு ஆளை வைக்கிறோம். அவரு நானே வென்று வந்தாலும் கூட, சட்டமன்ற உறுப்பினராக நானே வந்து விட்டாலும் கூட, நான் தொழிலாளி, நான் உனக்கு வேலை பார்க்க வந்த கூலி, நான் உனக்கு சேவை செய்ய வந்த சேவையாள், அவ்வளவுதான். பதவியில் இருப்பவர்கள் எல்லாம், அதிகாரத்தில் இருப்பவர்கள் எல்லாம், அவர்கள் எல்லாம் பெரியாட்கள். நாங்கள் ஐயா சாமி போட வேண்டிய கீழ்நிலையில் இருக்கக்கூடிய எளிய மக்கள் நீங்க நினைச்சுக்காதீங்க, அதை நினைச்சுக்க கூடாது. அந்த இதே தப்பு. இங்க மக்களாட்சி, இங்க நடந்து கொண்டிருப்பது மக்களாட்சி என்றால் மக்கள் தான் இங்கே முதலாளிகள். நம்மிடம் வாக்கு பிச்சைய வாங்கி அதிகாரத்தில் இருப்பவர்கள் எல்லாம் நம்முடைய கூலிகள், தொழிலாளிகள். மாசம் மாசம் 1 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்குற, அவ்வளவுதான். சம்பளம் வாங்கிட்டு நமக்காக வேலை செய்கின்ற கூலிகள், அவர்களுக்கு சம்பளத்தை கொடுக்கின்ற நீங்கள் 1 ரூபாய்க்கு சாக்லேட் வாங்கினா கூட நீங்க கட்டின ஒவ்வொரு வரிக்கு பின்னாலையும், நீங்க வாங்குற ஒவ்வொரு பொருளுக்கு பின்னாடியும் வரி இருக்குது. அந்த வரிதான் அரசு கஜானாவாக மாறுது. அந்த அரசு கஜானாவிலிருந்து தான் எம்எல்ஏவாக இருந்தாலும், அமைச்சராக இருந்தாலும், ஏன் முதலமைச்சருக்கு கூட அதுல இருந்து தான் பணம் போகுது. பரந்தூர்ல ஒரு விமான நிலைய பிரச்சனை,
பரந்தூர் சென்னை அடுத்த பரந்தூர்ல விமான நிலையம் கட்ட பாக்குறேன். அங்க ஏற்கனவே சென்னையில ஒரு விமான நிலையம், ஒரு ஏர்போர்ட் இருக்குது. எதுக்கு இன்னொரு விமான நிலையம்? இதே அரசாங்கம் இன்னொரு விமான நிலையத்தை கட்டுகின்ற இதே அரசாங்கம் ஒரு பக்கம் பொங்கலுக்கு 3000 ரூபாய் கொடுக்குது. ஏண்டா பொங்கலுக்கு 3000 ரூபாய் கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்டா, பொங்கலை வசதியாக கொண்டாட முடியாத ஏழைகள் இருக்கிறார்கள், பொங்கலை வசதியாக கொண்டாட முடியாத எளிய மக்கள் இருக்கிறார்கள். அப்படி வறுமையில் தான் நாங்கள் வைத்திருக்கிறோம் என்று இந்த அரசாங்கமே ஒத்துக்குது. இவ்வளவு ஆண்டு ஆட்சி காலம் செஞ்ச இவர்கள், நான் எங்க மக்களை வசதியா வச்சுக்கல, நான் வறுமையில வச்சிருக்கிறேன், அவன் பொங்கல் கொண்டாடணும்னாலும் நான் தான் அவனுக்கு காசு தரணும்னு அவனே ஒத்துக்குது. சரி இருக்கட்டும். நமக்கு ஒரு கேள்வி வருது இல்ல, ஒரு கேள்வி, நீங்க எல்லாரும் நல்லா கவனிங்க, ஒரு கேள்வி வருது இல்ல, பொங்கலையே வசதியா கொண்டாட முடியாம எப்படி பிளைட்ல போவான், எப்படி விமானத்துல போவான்? அவனுக்கு எதுக்கு இன்னொரு ஏர்போர்ட்? அப்ப நீ யாருக்கு கட்டுற? 8 கோடி மக்கள் தொகையை கொண்ட இந்த நாட்டில் 10% ஆட்கள், 80 லட்சம் பேர் கூட விமானத்தை பயன்படுத்துபவர்கள் இல்ல. வாழ்க்கையில் ஒரே ஒரு முறை கூட விமானத்தில் பயணிக்கிறவர்கள் நாம் யாரும் இல்ல. இங்க உட்கார்ந்து இருக்கிற யாரும் இல்ல. அப்ப அதிகப்படியான மக்கள் விமானத்துக்கு நமக்கு சம்பந்தம் இல்லாதவங்க, அப்படித்தானே? ஆனா எல்லோரும் பள்ளிக்கூடம் போகணும், எல்லோரும் மருத்துவமனைக்கு போய் தான் ஆகணும், எல்லோருக்கும் மின்சாரம் வேணும், எல்லோரும் சாலையில் பயணிச்சாகணும். அப்ப அதிகபட்சமான மக்கள் எதை பயன்படுத்துகிறாரோ அதற்கு தானே இவன் காசு செலவழிச்சு அந்த தரத்தை உயர்த்தணும். அதுதான் உயர்த்தணும். 1 கோடி ரேஷன் கார்டு, 1.25 கோடி ரேஷன் கார்டு இருக்குது. ரேஷன் கார்டுக்கு 3000 ரூபாய் கொடுத்தாங்கன்னா 4500 கோடி இலவசத்துக்கு மட்டுமே செலவாகுது, வெறும் பொங்கலுக்கு. அது எப்படி இந்த பக்கம் வாங்கி இந்த பக்கம் டாஸ்மாக்ல கொடுத்துருவான் அப்படிங்கிற நம்பிக்கையில. எப்படி நீங்க பொங்கல் பரிசு கொடுக்கும் போதெல்லாம் டாஸ்மாக்ல வியாபாரம் அதிகமா நடக்குதாமே? எப்படி அந்த திட்டத்தை எங்கிருந்து கொண்டு வந்தீங்க? அந்த திட்டத்தெல்லாம் திமுக எந்த கொள்கையில வச்சிருக்குது? இல்ல கருணாநிதியை கற்பித்துட்டு போன திட்டமா? இல்ல அம்மா ஜெயலலிதா இருக்கும் போதே உங்களுக்கு சொல்லி கொடுத்து எழுதி வச்சுட்டு உயிர் எழுதி வச்சுட்டு போனதா? அதெல்லாம் எப்படி நடக்குது? அப்ப நீ கேள்வி கேட்கணும். ஏன்னா பரந்தூர்ல என் வாழ்க்கை இல்ல, ஆனா பரந்தூர்ல என் வரி இருக்குது. தமிழ்நாட்டில் எங்கு அநியாயம் நடந்தாலும் என் வரிப்பணம் எந்த முறைகேடான விஷயத்தில் ஈடுபடுத்தப்பட்டாலும் கேள்வி கேட்கிற உரிமை நீ கொடிக்கால்பட்டில் இருக்கன்னு கவலைப்படாத. கோடி கோடியா உன் வரிப்பணம் எங்கேயோ முறைகேடாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது என்றால், செலவு செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறது என்றால் அதை கேள்வி கேட்க உங்களுக்கு உரிமை உண்டு. அங்கெல்லாம் நம் வாழ்க்கை இல்லை, ஆனால் அங்கெல்லாம் நம் வரி இருக்கிறது. கோடிக்கணக்கான வரி, கொடிக்கால் பட்டிகள் செலவு செய்யப்படாத வரி. ஏன் இந்த தெருவுல சாலை போட்டா என்ன ஆயிடும்? இந்த தெருவுல ஏன் சாலையே போடல? 10 வருஷமா இங்க தெருவுல ஒழுங்கா ரோடு போடலன்னு இங்க இருக்கக்கூடிய அண்ணன்மார்கள் என்கிட்ட சொல்லிட்டு போறாங்க. தம்பி நீங்களாவது ஏதாவது பார்த்து பேசுங்கடா, நீங்களாவது எதையாவது பார்த்து போராடியாவது யார்ட்டையாவது மனு கொடுத்தாவது இதை தயார்படுத்திக்கிறான்னு இங்க இருக்கக்கூடிய அண்ணன்மார்கள் சொல்லிட்டு போறாங்க. இங்க ஏன் போட முடியாதா? இப்படித்தான் வசதி படைத்த சென்னை போன்ற பெருநகரங்கள், திருச்சி போன்ற, கோவை போன்ற, மதுரை போன்ற பெரும் பெரும் நகர்களை எல்லாம் மக்கள் வாழ்விடங்களை இப்படித்தான் வச்சிருக்காங்களா? அப்ப கிராமத்தான எனக்காரமா? இங்க இருக்கக்கூடிய விவசாயிகள் எல்லாம் விவசாயம் பார்த்து போடுற அரிசி தான் அவர்களுக்கு சோறு. அப்படி நாம் இருக்கக்கூடிய இந்தியாவின் பொருளாதாரமே கிராமத்தை மையப்படுத்த இருக்கிறது, சொன்னவர் அண்ணல் காந்தியடிகள். அப்ப கிராமத்தை அப்படியே விட்டுறணும், நகரத்தை அப்படியே ஒரு உடல்ல வெறும் கை மட்டும் வளருது, வெறும் தலை மட்டும் வளருதுன்னா அதுக்கு பேர் வளர்ச்சி இல்ல, அது வீக்கம். அது வீக்கா இருக்குன்னு அர்த்தம், ரொம்ப வலிமை குறைந்து இருக்கிறது அர்த்தம். எப்படிப்பட்ட ஆட்சியாளர்களிடத்தில், அறிவாளிகளிடத்தில் நீங்க நாட்டை கொடுத்திருக்கிறீர்கள். ஆனால் இதே சாலை வழியாக நடந்து வந்து அவர்கள் உதயசூரியனுக்கு போஸ்டர் ஓட்டுறாங்க, ரெட்டலைக்கு போஸ்டர் ஓட்டுறாங்க, ஓட்டு கேட்கறதுக்கு வர்றாங்க. அப்படின்னா எந்த அளவுக்கு இது அயோக்கியத்தனம், எந்த அளவுக்கு அயோக்கியத்தனம்? நீ கேட்கணுமா வேணாமா? எந்த மாதிரியான ஒரு நாட்டில் நம்ம வாழ்றோம்? இந்த இனத்தில் பிறந்ததற்கு பெரும் வெக்கப்பட வேண்டியவர்கள் நாம் தான். ஏன் நமக்கு தொடர்ந்து அநியாயம்? என் தாயை ஒருவன் கொலை செய்கிறான், ஆனால் என் வாக்கு அவனுக்கு. சரியான மருத்துவமனைகள் இருந்திருந்தால் இங்கே எத்தனை தாய்மார்கள், எத்தனை பெரியோர்கள் உயிரோடு இருந்திருப்பார்கள் தெரியாது. என் தகப்பன் அன்றாடம் வேர்வை சிந்தி சம்பாதிக்கின்ற கூலியை வரி என்ற பெயரில் ஒருவன் பிடுங்கிக் கொள்கிறான், ஆனால் நான் வாக்கு என்கிற பெயரில் போடுவதெல்லாம் அந்த மாதிரியான தீய ஆட்சியாளர்களுக்கு என்றால் நம்மளை போன்ற ஏமாளிகள் எங்கேயாவது உண்டா? நம்மளை போல ஏமாளிகள் என்றாவது உண்டா?
கன்னியாகுமரியில மலையை உடைச்சு கொண்டு போறான். மலையை உடைச்சு எங்க? கேரளாவுக்கு. எதுக்கு? கேரளாவுல துறைமுகம் கட்டணுமா? ஏன் அங்க மழை இல்லையா? எடுக்கல. கன்னியாகுமரியில இருந்து உடைச்சிட்டு போறதுக்கு தேவை என்ன? ஒண்ணும் இல்ல. உங்க ரொம்ப பேருக்கு தெரியாத ஒரு சிக்கல் இங்க இருக்குது. திண்டுக்கல் மாவட்டத்துல திண்டுக்கலுக்கும் சபரிமலைக்கு ரயில் பாதை திட்டம். அது எப்ப வந்ததுன்னா, சுதந்திரத்துக்கு முன்னாடி வெள்ளைக்காரன் நம்மளை ஆட்சி செய்யும் போதே அந்த ரயில் பாதை திட்டத்தை கொண்டு வந்துட்டான். திண்டுக்கலுக்கும் சபரிமலைக்கும். அங்க அப்படி ஒரு ரயில் பாதை இருந்திருந்ததுன்னு சொன்னா எவ்வளவு எளிமையா கிடைச்சிருக்கும். நம்ம விளைவிக்கிற பொருளை ஏற்றுமதி செய்யறதுக்கும் இறக்குமதி செய்யறதுக்கும் பொருட்கள் வருவதற்கு எவ்வளவு ஈஸியா இருந்திருக்கு. ஏன் சொல்றேன்னா, இங்க விலைவாசி அதிகமா ஏறுறதுக்கு காரணம் போக்குவரத்து. சென்னையில ஒரு பொருள் விளையுது, ஒரு பொருள் கிடைக்குதுன்னா அத இங்க இருக்கக்கூடிய திண்டுக்கல் கொடிக்கால்பட்டி கொண்டு வரணும்னா சாலை போக்குவரத்து இருக்கிறது வச்சுக்குவோம். அப்ப 40 கிலோமீட்டருக்கு ஒரு வாட்டி அவனே கப்பம் கட்டி வசூல் பண்றான். டோல்கேட்டு சுங்கச்சாவடி. நம்மள சாவடிக்கிறதுக்கு போட்டதுதான் சுங்கச்சாவடி. அதனாலே அது பேர் சாவடி. 40 கிலோமீட்டருக்கு ஒரு இது போடுறான், வசூலிக்கிறான். சரி, அதுக்கப்புறம் அந்த கனரக வாகனம், லாரியை ஓட்ட டிரைவர், வந்துட்டு போற பெட்ரோல் செலவு, டீசல் செலவு, அந்த படிக்காசு எல்லாம் சேர்ந்து, லாரியுடைய தேய்மானம் எல்லாம் சேர்ந்து இந்த உள்ளடக்க விலையில சேர்ந்துருது. 10 ரூபாய்க்கு அங்க கிடைக்கிற பொருள் இங்க வந்ததுக்கு அப்புறம் 80 ரூபாய் 90 ரூபாய் என்று 8 மடங்கு 9 மடங்கு அதிகரிக்குது என்றால் இந்த போக்குவரத்து வசதி. அப்ப மக்கள் 40 கிலோமீட்டருக்கு ஒரு வாட்டி சாலை போட்டு இவர்கள் சுங்கச்சாவடி என்கிற பெயரில் வசூலிப்பதற்கு காரணம் என்ன? அதனாலதானே ஏன் விலைவாசி அதிகரிக்குது? அதைத்தானே நீங்க அதிகமா கேள்வி கேட்டிருக்கணும். அப்ப போக்குவரத்து அப்படிங்கிறது இங்க ரொம்ப முக்கியம். நமக்குள்ள விளைவிக்கின்ற பொருட்களை நாம் வர்த்தகம் செய்வதற்கு போக்குவரத்து அவசியம். அந்த காலத்திலேயே திண்டுக்கலுக்கு சபரிமலைக்கு நடுவுல ஒரு ரயில் பாதை திட்டம் இருக்குது. ரயில் பாதையை ஆய்வு செஞ்சுட்டு அங்க கல்லெல்லாம் கூட நட்டுட்டு போயிட்டாங்களாம், கற்களை நட்டுட்டு போயிட்டாங்களாம். ஆனாலும் அதை செயல்படுத்த நான் ஒரு வாட்டி சொல்றேன். நான் சின்ன பிள்ளைல சொன்னாங்க, இந்த பக்கம் ரயில் போகும், ஒரு 5 வருஷத்துல இந்த பக்கம் ரயில் போகும் அப்படின்னு 60 வயசு மதிப்புள்ள ஒரு தாத்தா கிட்ட சொல்றேன். அட போடா கிறுக்கு பயிர, நான் சின்ன பிள்ளைல அவங்க சொன்னாங்கடா அப்படிங்கிறாரு அவரு. அப்ப 100 வருஷமா இவங்க இதே பொய்யத்தான் சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் இருக்கட்டும், பல பொய் சொல்லிட்டாங்க, அதுல இது ஒரு பொய். அந்த திட்டம் செயல்படாமல் இருப்பதற்கு காரணம் என்ன தெரியுமா? அந்த திட்டம் செயல்படாமல் இருக்குது. திண்டுக்கல் சபரிமலைக்கு ரயில் பாதை திட்டம் அதை செயல்படாமல் இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, இங்க இருந்து பல 100 கிலோமீட்டருக்கு பயணம் செய்கின்ற அந்த ரயில் பாதை வெறும் 20 கிலோமீட்டருக்கு கேரளாக்குள்ள போகுது. அப்ப அங்க ஒரு மலையை கொடைய வேண்டியது இருக்குது. அது வனத்துறை கீழே வருது. அங்க இருக்கக்கூடிய வனத்துறை, அங்க இருக்கக்கூடிய கேரள அரசாங்கம் அனுமதி கொடுக்கலங்கிற. வெறும் 20 கிலோமீட்டருக்கு அங்க ரயில் பாதை போடுவதற்கு கூட உனக்கு அனுமதி இல்ல. அவன் மலை வளத்தை காப்பாற்றுறதுல அவன் அவ்வளவு பிடிவாதமாக இருக்கான். உன் மலை இங்கே கொள்ளையடிக்கப்பட்டு சுக்குநூறாக்கப்பட்டு அவனுக்கு செலுக்கிறது என்றால் மானரோசம் இருந்தா நீ எல்லாம் செத்துப்போ. ஏன் இங்க இருக்கக்கூடிய மலை வளத்தின் மேல, மண் வளத்தின் மேல, இயற்கை வளத்தின் மீது அக்கறை கொண்டவர்கள் இங்கே முதலமைச்சர்களாக இல்லை, நம்முடைய அமைச்சர்களாக அதிகாரிகளாக இல்ல. நம்ம இதை காப்பாத்தி வைக்கணும், அடுத்த தலைமுறைக்கு கடத்தி விட்டு செய்யணும், அவனுக்கு எந்த நிர்பந்தமும் இல்ல. இன்னைக்கு எல்லாத்தையும் விட்டா கூட 10 தலைமுறை 20 தலைமுறைக்கு உட்கார்ந்து சாப்பிடுற அளவுக்கு சொத்துக்களை அவன் ஏற்கனவே சம்பாதித்து விட்டாச்சு. அதனால இருக்கிறதையும் உடைச்சு சொத்தை சேகரிச்சுட்டு போனோம். இங்க வாழ தகுதியற்ற நாடாக, வாழ தகுதியற்ற மாநிலமாக இந்த மாநிலம் தமிழ்நாடு உருவாக்கி போனால் அவங்க வெளிநாட்டுக்கு போயிருவாங்க. அவங்க கோடியில பொருள் அவங்க எங்கேயும் போய் பழச்சுக்குவாங்க. இங்க தெரு கோடியில பலர்ல தேநீர் கடை வச்சிருக்கிற, மளிகை கடை வச்சிருக்கிற, இங்கேயே கூலி தொழிலாளியா திருப்பூர்ல வேலைக்கு போற, கோயம்புத்தூர்ல வேலைக்கு போற, சென்னைக்கு வேலைக்கு போற எங்களை மாதிரியான இளம் பிள்ளைகள் நாங்க என்ன செய்யறது? அப்ப உன் வாழ்க்கை அவனுடைய வரி, அவன் நிர்வாகம் செய்கின்ற அந்த வரி பணத்தில் தான் தீர்மானிக்கப்படுகிறது. தேவையான இடங்களில் வரியை செலவழியுங்கள், தேவையற்ற இடங்களில் செலவழிக்காதீர்கள். யாருக்கோ நீ ஏர்போர்ட் கட்டுற, அந்நிய முதலாளிக்கு, பன்னாட்டு முதலாளிக்கு ஏர்போர்ட் கட்டி கொடுக்கிற, அதெல்லாம் விட்டுட்டு எனக்கு ஒழுங்கா சாலை போடு, எனக்கு ஒழுங்கா ரயில் பாதையை போடுன்னு நீ சொல்லணும். அதை சொல்லணும். இதையெல்லாம் கத்தி கத்தி பேசுகின்ற 15 வருஷமா பேசுகின்ற ஒரே கட்சி அது நாம் தமிழர் கட்சி.
நாங்கள் இதையெல்லாம் உங்களுக்கான அனைத்து அடிப்படை வசதிகளும் கிடைக்கணும், நாடு நல்லா இருக்கணும், வீடு நல்லா இருக்கணும், அத்தனை கட்டமைப்புகளும் ஏற்படுத்த வேண்டும், தமிழர்களுக்கான அத்தனை உரிமைகளும் மீட்கப்பட வேண்டும் என்று 15 ஆண்டுகளாக போராடுகின்ற போராளிகள் நாங்கள் தேர்தலிலும் போட்டியிடுகிறோம். தேர்தலில் போட்டியிடுறதே எங்க நோக்கம் இல்ல. போராடி கொண்டே இருக்கின்ற நாங்கள் காலமெல்லாம் போராடிக்கிட்டே இருக்க முடியாது. அப்ப போராடுகின்ற போராளிகள் கையிலே அதிகாரத்தை கொடுத்துட்டேன்னா, கொடுத்து தொலைஞ்சேன்னா போராட வேண்டிய அவசியமே இருக்காது. அவ்வளவுதான். 1 லட்சம் போராட்டங்களுக்கு மேல இந்த ஆட்சியில நாங்கள் அனுமதி கொடுத்திருக்கிறோம் என்று மு.க. ஸ்டாலினே சொல்றாரு. அதுல என்ன பெருமை? நான் என் பிள்ளைய நல்லா அழுக விட்டு வேடிக்கை பார்த்தேன். அதுல என்ன ஒரு ஆத்தாளுக்கு பெருமை? நான் அழுக விடாம என் பிள்ளைய பாத்துக்குவேன், கஷ்டம் தெரியாம என் பிள்ளைய வளர்ப்பேன், அதான பெருமை. நான் அழுக விட்டு வேடிக்கை பார்க்கிறேன், அப்ப நீ எல்லாம் என்னடா அப்பேன்? அந்த வடிவேல் காமெடியில வரும்ல, எவ்வளவு நேரம் ஆனாலும் நிறுத்திட்டு ஏன்னு கேட்க மாட்டான்டா எங்க அப்பே, எல்லா நேரமும் அழுக விட மாட்டான். அவனை போய் கொண்டு சூடா டீ கொடுத்தா கூட தாக்க மாட்டான்டா, அவர் மேல நெருப்பள்ளி கொட்டிருக்கீங்களா பாவிகளா அப்படின்னு வடிவேல் காமெடியில சொல்ற மாதிரி அழுக விட்டு வேடிக்கை பார்க்கிறவன் இல்லை உன் அப்பன். உன் அழுகையை பொறுத்து கொள்ளாமல் உனக்கான தேவைகளை எவன் தீர்த்து வைக்கிறானோ அவன் தான் உனக்கு தகப்பன், அவன் தான் உனக்கு தலைவன். இதை நீ புரிஞ்சுக்கணும். இப்ப நாடை ஆளுகின்ற திறன் படைத்தவர்கள் நீ நாட்டை கொடுக்கணும். சரி, நான் இவர் திமுக அதிமுக வேணான்னு சொல்லியிருக்காக்க நடிகர்கள் பின்னாடி போயிடக்கூடாது, அது ரொம்ப முக்கியம். நடிகர்கள் என்றாலே அவர்களுக்கு இந்த நாட்டை நிர்வாகம் செய்யறதுக்கான எந்த அருகதையும் இருக்காது. அவர்களுக்கு தரையில் ஒரு நிலைப்பாடு, திரையில் ஒரு நிலைப்பாடு. சினிமால பார்த்துட்டு அப்படித்தான் நடிகர் இப்படித்தான் இருப்பார் நினைச்சிடக்கூடாது. ஐயா ரஜினிகாந்த் அவர்கள் அரசியலுக்கு வரேன்னு சொன்னார். அவர் இப்ப அரசியலுக்கு வரல, பாவம் போயிட்டாரு, இங்க மார்க்கெட் எடுப்படான்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அதே இது நம்மளுக்கு வரணும், அதுக்காகத்தான் நான் பேசுறேன். அவரு காலா படத்துல ஒரு வசனம், அங்க மக்கள் போராடிக்கணும், இந்த நிலதாவங்களுக்கு எல்லாம் கூடுவிடா மக்களை, இந்த நிலத்தை வச்சுதான் இந்த போராட்டம் மூலமா தான் நம்ம இந்த அதிகாரத்தை பெறணும், கூடுவிடா மக்களை அப்படிங்கிறாரு ஐயா. போராடணுமா, இந்த நிலதாவங்களுக்கு எல்லாம் கூட்டுக்கிடா மக்களை அப்படிங்கிறார் ஐயா. சரி, அங்க நம்ம எல்லாம் அதுல பார்த்து எழுச்சி கொண்ட பொதுமக்கள் ஸ்டெர்லைட்ல ஒரு போராட்டம் வருது தூத்துக்குடியில. அங்க ஸ்டெர்லைட் தயாரிக்கிறான், அதனால என் நிலம் பால்படுது, என் பிறக்கின்ற குழந்தைகள் கூட ஊனமாக பிறக்கிறது. அதிலிருந்து கிளர்ந்த பொதுமக்கள் ஸ்டெர்லைட் தொழிற்சாலைக்கு எதிராக தூத்துக்குடியில போராடினாங்க. 17 பேரை சுட்டு கொண்டது இதே அதிமுக. அதற்கு சார்பாக ரஜினிகாந்த் அவர்கள் கொடுத்த ஸ்டேட்மெண்ட் என்ன தெரியுமா? எதுக்கு எடுத்தாலும் போராட்டம் தான், தமிழ்நாடு சுடுகாடா போயிடும், யாராலும் தடுக்க முடியாது. நீயே தான் போராட சொன்ன தலைவா, நான் போராடும் போது இப்படி சுட்டு தோடுற நியாயம் சொல்றது எப்படி? ஏன் அவர் நடிகர், அவர் யாரோ எழுதி கொடுத்த வசனத்தை பேசுகின்ற நடிகர். அவர் அப்படியே அங்க எல்லாரையும் காப்பாத்துற மாதிரி இங்க எல்லாரையும் காப்பாத்து சொல்லிட முடியாது. அழகிய தமிழ் மகன் படத்துல பேருந்து போய் ரயில் டிராக்ல நின்றுச்சு, அதை காப்பாத்துறதுக்கு எங்க அண்ணன் விஜய் ஓடுறாரு, என்னென்னமோ ஸ்டண்ட் எல்லாம் பண்ணி அந்த பேருந்தை தள்ளி விட்டார். கண்ணு முன்னாடி அவரோட பார்க்க வந்த ரசிகர்கள் 40 பேர் செத்து போனாங்க. அப்ப பணத்தை கூட பார்க்காம இந்த பக்கம் ஓடுறாரு. அப்ப எப்படிப்பட்ட இது? என்ன தகுதி இருக்கிறது? ஒன்ன பார்க்க வந்துதானே செத்தான், ஒன்ன பார்க்க வந்தானே செத்தான். அப்ப நீங்க அதற்கு ஆதரவாக அந்த வீட்டுக்கு ஒரு ஆறுதலாக நீங்கள் வர முடியாது. சரி, உங்கள் மாவட்ட செயலாளராக நீங்க முடுக்கி விட்டுருக்கணுமா வேணாமா? ஒரு கட்சி, அதாவது இந்த 70 ஆண்டுகள் அரசியல் வரலாற்றுல யார் யாரோ பொதுச் செயலாளராக இருந்திருக்கிறாங்க. கட்சியோட பொதுச் செயலாளரா தாவேக்கான பொதுச் செயலாளர் மாதிரி அன்னை புசியானது மாதிரி ஒரு பொதுச் செயலாளர் நாட்டிலே இல்ல. ஏன் மூலமா பொதுச் செயலாளரே தலைமறைவு. பொதுச் செயலாளர்கள் ஒரே அநியாயம் பண்ணுவாங்க, அக்கிரம் பண்ணுவாங்க, அதெல்லாம் வேற விஷயம். பரபர கட்சியில தலைமறைவான ஒரே பொதுச் செயலாளர் நம்முடைய அண்ணன் புசி ஆனந்த். லாட்டரி டிக்கெட் வித்தவரு, நேர்மையின் சிகரம் இல்லையா, அவரை வச்சுட்டு நீங்க நேர்மையான ஆட்சியை கொடுக்க போறீங்க. நேர்மையின் சிகரம் லாட்டரி டிக்கெட் வித்தவரு. வாச்சாத்தி என்கிற ஒரு கிராமத்துல அங்க இருக்கக்கூடிய வனத்துறை அதிகாரிகள் அவங்க மூலியமா பல பெண்களை கற்பழித்து கொலை செஞ்சாங்க. அந்த வழக்கு நிலுவையில் இருக்கிறது. அந்த சம்பவத்தை நியாயப்படுத்தி ஒருத்தர் சட்டமன்றத்தில் பேசுகின்றார், வாச்சாத்தில உண்மையிலேயே கற்பழிப்பு நடந்தால் அந்த பெண்களை சொல்ல சொல்லுங்க அப்படின்னு குத்துற மாதிரி கேட்கிறாரு ஒரு அமைச்சர். அந்த அமைச்சரின் பெயர் செங்கோட்டையன். அந்த செங்கோட்டையன் இப்ப இருக்கிற இடம் தமிழக வெற்றி கழகம், அண்ணன் விஜய் கூட. எதுக்கு? ஆனா அவர் ரொம்ப நல்லவர். ஏடா விசில் அடிச்சுக்கிட்டே போகாதீங்கடா,
பெரியவங்களா ஏண்டா பேர பசங்களா அந்த மோடுக்கு போயிட்டாரு. பேர பசங்களா விசில் அடிச்சுக்கிட்டே போயிடாதீங்களா, வயசானவங்க எல்லாம் பதறி விழுந்துருவாங்களா, ஓட்டு போட்டுங்களா, ஓட்டு போடுறதுக்காக உயிர் வேண்டும்டா அப்படின்னு கதறாரு பாவம். அப்ப எப்படிப்பட்ட நேர்மையற்ற ஆட்சியை கொடுப்பதற்காக ஒருவர் வருகிறார், நேர்மை இல்லாத திருடர்களை கூட்டிக்கிட்டு. அது எப்படி சரி வரும்? எப்படி நாட்டுக்கு சரி வரும்? தூயவர்களால் தான் தூய ஆட்சியை கொடுக்க முடியும், தீயவர்களால் இல்ல. தீமையே சுமந்துகிறவர்களாக இல்ல. அத்தனையும் திமுக அதிமுக மாதிரி தாவேக்காவை ஏன் நாங்க எதிர்க்கிறோம்னா, திமுகவாது தொடங்குகிற நல்ல கட்சி, அறிஞர் அண்ணா காலம் வரைக்கும் ஒரு நல்ல கட்சி. அது கருணாநிதி என்கிற ஒரு சதிகாரர் கையில போனதுக்கு அப்புறம் தான் அது கேவலமா போச்சு. நாவலர் நெடுஞ்செழியன் என்கிற நெடுஞ்செழியனுக்கு போகாம ஒரு கொடுஞ்செழியனுக்கு போனதுனால தான் அந்த திமுகங்கிற கட்சி கேவலமா போச்சு. ஆனா அவங்க கட்சி ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா தான் உயிர்களை காவ வாங்கினாங்க. இவன் கட்சியை தொடங்கும் போதே உயிர்களை காவ வாங்குறாங்க. அப்ப அதெல்லாம் கேட்க வேண்டிய என்ன என்ன, அதாவது உதயசூரியன் சின்னத்தை ஓட்டு போடாதீங்க நான் சொல்றேன். ஆனா அந்த சின்னத்துல ஒரு எழுச்சி இருக்கு, ஒரு புரட்சியின் குறியீடு, ஒரு எழுச்சியின் குறியீடு. இல்ல ரெட்டலையில ஒரு மலர்றது, ஒரு பாசிட்டிவ் வைப், ஒரு இலை மலர்ந்தால் ஈழ மலரும் நம்மளே சொல்லியிருக்கிறோம். அப்படி ஒரு இது இருக்குது. அது என்ன விசிலு? அந்த பக்கம் அண்ணன் குக்கர் விசிலு, இவர் வெறும் விசிலு. இந்த பக்கம் பார்த்தாலும் பிபி ஒதுக்கிட்டு இப்படி போறான் அப்படி போறான். நாங்கள் விவசாய சின்னத்தை வச்சிருக்கிறோம்னா நாங்கள் சார்ந்திருக்கிற கருத்தியல் தாங்கி விவசாயத்தை வளர்க்கணும், ஆடு மாடு போய் அரசு பணியாக்கணும், தற்சார்பு பொருளாதாரம், அப்படி எல்லாம் பேசிக்கிட்டு நாங்க விவசாய சின்னத்தை வச்சிருக்கிறோம். அப்ப கூத்தாடிகளின் சின்னமாகத்தான் அது இருக்குது விசிலுங்கிறது, கூத்தாடிகளின் சின்னம். நீ நல்லா தெரிஞ்சுக்க. இதே விஜய் கடைசி படம் சொல்றாங்கல்ல ஐயா ஜனநாயகன் கடைசி படம், அது வருது வரலன்றதுலாம் அடுத்த விஷயம். ஆனா அது ஒண்ணு கேட்கணும், மக்கள் பிரச்சனைக்காக பேசல, ஒருத்தர் தாம் பிரச்சனைக்காவது பேசணும்ல. ஜனநாயகன் படத்தை ரிலீஸ் பண்ண மாட்டான், உண்மையிலே தப்பு, உண்மையிலே தப்பு. பாஜக அதை செய்வது அநியாயம். சென்சார் போர்டு ரிலீஸ் பண்ணணும். அவர் அரசியல், அவர் கருத்தியல நம்ம முரண்படுறோம். ஆனா ஒரு படைப்பாளி அதை படைத்திருக்கிறார், அது படைப்புரிமைக்கு எதிரானது, அதை நம்ம ரிலீஸ் பண்ணணும், அதை விடுது, அதை செய்யணும். ஆனா அதுக்கு ஆதரவா ஜனநாயகன் படத்தை ரிலீஸ் பண்ணாத அங்கிள் அமித்ஷா அங்கிள், அங்கிள் மோடி அங்கிள், ஜனநாயகன் படத்தை மட்டும் என்ன வேணா பண்ணுங்க, என் படத்தை எதுவும் பண்ணிடாதீங்க சொல்ல வேண்டியதானே? ஏன் சொல்லல? அவரு குரல்ல நம்ம பேசுறோம், ஆனா அவர் எதுக்கும் பேச மாட்டாரு. எனக்கு தெரிஞ்சு விஜய் எல்லாத்துக்கும் குரல் கொடுக்கணும்னா விஜய் மாதிரி எவனாவது குரல் எழுப்பணும். எம்பிக்கிரி ஆர்டிஸ்ட் எல்லாம் கூட்டு வந்து குரல் எழுப்பினா தான் உண்டு. அப்பதான் விஜய் பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தாம் பிரச்சனைக்கு ஒருத்தன் போராட முடியாத ஒருவர் மக்கள் பிரச்சனைக்கு எப்படி வருவாரு? வெள்ளம் வந்துடும், சென்னையில வெள்ளம் வந்துடும், நீங்க எல்லாம் என் வீட்டுக்கு வாங்க, நான் உங்களுக்கு ஆறுதல் சொல்றேன். கரூர்ல என்ன பார்க்க வந்து ஜனங்க செத்துட்டாங்க, நீங்க எல்லாம் என் வீட்டுக்கு வாங்க, நான் உங்களுக்கு ஆறுதல் சொல்றேன். அப்படி கொரோனா நாளை இன்னொரு வாட்டி கொரோனா வந்து லட்சக்கணக்கில் மக்கள் செத்துட்டாலும் பணத்தை தூக்கிட்டு என் வீட்டுக்கு வாங்க, நான் காரியம் பண்றேன்றுவார். ஐயா அது சுடுகாட்டுல பண வெட்டியா பண்ற வேலைங்கயா, நீங்க பண்ண வேண்டாம். என்ன இருக்குது கொள்கை கோட்பாடு தத்துவம் என்ன இருக்குது அந்த கட்சியில? அதுல இருக்கக்கூடிய நம்ம அண்ணன் தம்பிமார்கள் இருக்காங்கல்ல, அவன் நம்மாளு, அவன் ஏதோ ஒரு மாற்றம் வேணுங்கிறதுக்காக அங்க போயிருக்கேன். அங்க இருக்கிற தம்பிமார்கள் அண்ணன்மார்கள் நம்முடைய நண்பர்கள் நம்ம ஆளுங்க. புரிஞ்சுக்கணும். இப்ப மக்கள் நீதி மையம் கமலஹாசன் வந்தப்ப அந்த மாற்றம் வேணும்னு அந்த கட்சிக்கு ஓட்டு போட்டவன் எல்லாம் இப்ப எங்க இருக்கான்னு பாரு. நடிகர்கள் பின்னே போவது என்பது என்னன்னா அரிப்பு மாதிரி, அரிக்க சொரமா இருக்கும். சொரிஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் ஒரே புண்ணு. ஏன் இவங்க அடுத்த தேர்தலில் எங்க போவாங்கன்னு தெரியாது. டிவியை உடைச்ச கமலஹாசன் இப்ப ஸ்டாலின் வீட்டுல இருக்கிறாரு, கோபாலபுரத்துல மையம் கொண்டு இருக்கிறாரு. இவர்களுக்கு எல்லாம் நிலைப்பாடுங்கிறது யாருக்கிட்ட வேணா கூட்டணி வச்சுக்கலாம். கடந்த மாதம் வரை அதிமுகவிடம் கூட்டணி பேரம் பேசிக் கொண்டிருந்த தமிழக வெற்றி கழகத்தில் மாற்றம் எப்படி பேச முடியுது உங்களால? நீன கூட்டணி நாங்கள் தனித்து நிக்கிறோம்னா, நாங்கள் தனிமையை விரும்புகின்ற போராளிகள், எங்கள் கொள்கைக்கு உடன்பட்டவர்கள் யாரும் இல்லை. நாங்கள் தனிமையை விரும்புகின்ற போராளிகள். ஆனால் தமிழக வெற்றி கழகம் தனித்து விடப்பட்ட அனாதைகள், எவனும் வரல, அதனால நீ தனியா இருக்கிற. ரெண்டுக்கு தனியாவே ஒருத்தர் இருக்கிறதுக்கும் தனிச்சு விடப்பட்டதுக்கு வித்தியாசம் இருக்குது. அப்ப அவர் எந்த பிரச்சனைக்கும் அவர் குரலுக்கு கொடுக்க மாட்டார். ஏன்னா தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்தவர்கள் சொல்றாங்க என்னன்னா, எங்க அண்ணன் வாழ்க்கைக்கும் வார்த்தைக்கும் வித்தியாசம் இல்லாம பண்ணுவாரு. அவர் தான் சொல்லியிருக்காரு ஒரு தத்துவம். எப்படின்னா உசு பேத்துறவங்க கிட்ட உண்மனும் கடை பேத்துறவங்க கிட்ட கம்முன்னு இருந்தா வாழ்க்கை ஜம்முன்னு இருக்குமா. அதனால எவன் உசு பேத்துறாலும் அனுமதியா இருக்காரு, அமைதியா இருக்காரு. ஆசிரியர் போராட்டத்தில் ஈடுபட்டு ஒரு ஆசிரியர் செத்து போயிட்டாரு, அப்பயும் அமைதியா இருக்காரு. திருப்பரங்குன்ற மலையில ஒரு மதக்கலவரம் வரப்பாக்குது, அப்பயும் அமைதியா இருக்காரு. தூய்மை பணியாளர்கள் போராடுறாங்க, ஒருத்தர் செத்து போயிட்டாரு, அப்பயும் அமைதியா இருக்காரு.
எதுக்கு எடுத்தாலும் இந்த கார்ட்டூன் நெட்வொர்க்ல வர்ற மாதிரி அமைதி அமைதி அமைதியோ அமைதி அமைதிக்கெல்லாம் அமைதி என்றால் நாளைக்கு நமக்கு என்ன நடந்தாலும் அவர் அமைதியாத்தான் இருப்பாரு. ஏன்னா பேசுறதுக்கு அவருக்கு எதுவும் இல்ல, கருத்தியலோ கொள்கையோ கோட்பாடோ நிலைப்பாடோ எதுவும் இல்ல. ஒரே ஒரு லட்சியம் தான், ஜெயிக்கணும். ஜெயிச்சுட்டு என்ன பண்ணுவேன்? ஒண்ணும் கிடையாது, எல்லாம் என் கைக்கு கீழே இருக்கணும், அவ்வளவுதான். அப்ப அதிகாரத்தை மட்டுமே நம்பி நிற்கிற இவர்கள் ஒருவேளை ஆட்சியை பிடித்தாலும், ஒருவேளை கூட்டணி வைத்து ஏதோ ஒரு தொகுதியை கைப்பற்றினாலும் கூட இவர்களால் சரியான நிர்வாகத்தை சரியான ஆட்சியை கொடுக்க முடியாது. தீய ஆட்சியை தலைவர்கள் கொடுப்பார்கள். நடிகர்களை நம்பியும் நீங்கள் போகாதீர்கள். இதுவரை உங்களிடம் நடித்துக் கொண்டிருந்த திமுக அதிமுக மாதிரியான ஆட்களிடம் நீங்கள் போகாதீர்கள். உங்கள் வீட்டு பிள்ளைகளான எங்களை நம்புங்கள், எங்களுக்கு வாக்களியுங்கள், எதிர்கால தலைமுறைக்கு வாழ்வழியுங்கள். எங்கள் இலக்கு ஒன்றுதான், அது இனத்தின் விடுதலை. இனம் ஒன்றாவோம், இலக்கை வென்றாவோம். தமிழ் தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க, நாம் தமிழர்.